பார்த்தீங்கன்னா காலனியில் சைனா கேட் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் செட் பண்ணி அதோட ரிசல்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆல்பினோ பேர் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 சீக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 4 சீக்கு தான் கீழே உட்காந்துருக்கு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பேர், அது ஜீப்ராவும் ஒரு இன்னொரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா தான். ஸோ அதை செட் பண்ணியிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சீக்ஸ் வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜீப்ரா அண்டு பேலன்ஸ் வந்து ஒயிட்டு. ஸோ பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு ஒயிட்டு. ஸோ இது செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் 5 செட் பண்ணியிருக்கேன். அது ப்ரீடிங் பேர் தான், எட்டு வச்சுருக்காங்க இப்போ தான் நெட் பில்ட் பண்ணி. அது இன்னும் ஹேட்ச் ஆகலை. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபான் 5ம் ஒரு ஆல்பினோவும் செட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து இப்போ தான் நெட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டும் ஒரு ஃபானும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து இன்னும் நெட் மெட்டீரியல் இன்னும் பில்ட் பண்ணல, இன்னும் நெட் மெட்டீரியல் அவங்களுக்கு இன்னும் போடல. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ராவும் ஒரு ஃபான் பையும், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்து பண்ணேன், இன்னும் நெட் மெட்டீரியல் போடல. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சது. ஸோ இது ஒன்று. அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோவும் ஃபானும். அண்ட் இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைடு பேர். ஸோ இதுதான் என்னோடய பின்ட்ரெஸ்ட் செட்டப்பு. ஸோ நான் இது வந்து எனக்கு இது வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் செட் பண்ணியிருக்கேன். கேட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/1 தான். ஸோ சிம்பிளாக நான் க்ரீன் மெஸ்ஸில் செஞ்சேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் வெல்டி திக்னஸான மெஸ்ஸில் செய்யலை, அதில் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கேப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகக்குள்ளே என்ன ஆகும்னா சிக்கு வந்து இந்த தலையுக்குள்ளே உள்ளது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த எக்கு ஒரு தாட்டி பேரண்ட்டு கூட தலையை உள்ள வரதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் க்ரீன் மெஸ்ஸில் செஞ்சேன். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. காஸ்ட்டு கம்மி தான். இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செட் பண்ணால் தான் 5 சிக்ஸ் வந்துருக்கு, நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இன்னும் இது செட் பண்ணால் தான் எனக்கு ஃபுல் ரிசல்ட் வரும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காக்டெயிலோட அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா காக்டெயில் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் சிக்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன்.